வணக்கம். உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க முன்னாடி 2 கலர்லெஸ் லிக்விட் வச்சிருக்கேன். ரெண்டும் பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கு. சரி. ஒன்னு ஈத்தனால், இன்னொன்னு மெத்தனால். ஈத்தனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ஒரு மைல்ட் இன்டாக்சிகேஷன் வரும். ஆனா அதே மாதிரி மெத்தனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பெர்மனண்டா கண்ணு தெரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. ம். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஏன் இவ்ளோ பெரிய ஒரு லைஃப் அண்ட் டெத் வித்தியாசம்? ஒரு அற்புதமான கேள்வி. அந்த வித்தியாசத்துக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர். ஆமா. அந்த ஸ்ட்ரக்சரை சரியா புரிஞ்சுக்க அந்த இன்ஃபர்மேஷனை லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒன்று தான் அவங்களோட பேரு. பேர் தெரிஞ்சா ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா அந்த வித்தியாசம் புரியும். கரெக்ட். அதுதான் நீங்க அனுப்புன யூனிட் 7 ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருந்து நாமன்கிளேச்சர் டாபிக்லயும் ஹைலைட் பண்ணிருக்கீங்க. ஒரு மாலிக்யூலோட பேர் வெறும் பேர் இல்ல, அது அதோட ஐடென்டிட்டி கார்டு. ஆமா. அப்போ இன்னைக்கு அந்த பேரை வச்சு ஒரு மாலிக்யூலோட ரகசியத்தை எப்படி டீகோட் பண்றதுன்னு ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா இந்த IUPAC நாமன்கிளேச்சர் சிஸ்டம் கெமிஸ்ட்ரியோட யூனிவர்சல் லாங்குவேஜ். ஒரு யூனிவர்சல் போஸ்டல் கோட் சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா. இது எங்க ஊர்ல ஒரு கடைக்கு கார்னர் கடைன்னு சொல்ற மாதிரி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா கூகுள் மேப்ஸ்ல கார்னர் கடைன்னு போட்டா குழப்பம் வரும். ஆமா. அது 4 தெருவ தள்ளி இருக்கிற இன்னொரு கார்னரை காட்டும். கன்ஃபியூஷன் வரும். அதுதான் காமன் நேம்ஸ். ஆனா நம்பர் 42 ஓக் லேன் பிளாக் 3ன்னு சொன்னா யாருக்கும் கன்ஃபியூஷன் வராது. அதுதான் IUPAC நேம். சரி சரி. ஒரு பேருக்கு ஒரே ஒரு கரெக்ட் அட்ரஸ், ஒரு கரெக்ட் ஸ்ட்ரக்சர். சரியா சொன்னீங்க. இங்க உண்மையாவே என்ன நடக்குதுன்னா, அந்த IUPAC பேரு அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை பல பகுதிகளா பிரிச்சு சொல்லணும். ஒரு பேரை பார்த்தாலே அது எப்படி வரையணும்னு தெரிஞ்சிடணும். அதுல 4 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஓகே, லெட்ஸ் பிரேக் தட் டவுன். பகுதி என்ன? பகுதி தான் பேஸ் நேம் ஆர் வேர்ட் ரூட். இதுதான் அந்த மாலிக்யூலோட பேக் போன். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் ஒரே செயின்ல இருக்குன்னு சொல்லும். ஓ. ஒரு கார்பன்னா மெத், 2னா ஈத், 5னா பென்ட்னு வரும். இதுதான் அந்த காம்பவுண்டோட ஃபவுண்டேஷன். அப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அதுக்கு மேல? அதுக்கப்புறம் வர்றது தான் சஃபிக்ஸ். இதுதான் அந்த காம்பவுண்டோட கேரக்டரையே சொல்றது. என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லும். ஃபங்க்ஷனல் குரூப்? ஆமா. உங்க காம்பவுண்ட் ஒரு ஆல்கஹாலா இருந்தா அதோட பேரு ஆல்ல முடியும். ஆல்டிஹைட்னா ஆல்ல முடியும். இதுதான் அந்த மாலிக்யூலோட ஃபேமிலி நேம் மாதிரி. சரி, ஒரு கார்பன் செயின் இருக்கு, அதுல ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த ஆல்கஹால் குரூப் அந்த செயின்ல எங்க அட்டாச் ஆயிருக்குன்னு எப்படி தெரியும்? இங்க தான் கன்ஃபியூஷன் வரும்ல? எக்ஸலண்ட் கொஸ்டின். அந்த கன்ஃபியூஷனை தீக்கிறது தான் 3வது பகுதி. பொசிஷன் நம்பர் ஆர் லொகேட்டர். லோகேட்டா. கரெக்டா சொல்லிரும். ஃபவுண்டேஷன், ஃபேமிலி நேம், அட்ரஸ் எல்லாமே செட். வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. 4வது பகுதி ப்ரீஃபிக்ஸ். இது ஆப்ஷனல் தான். மெயின் செயின்ல இல்லாம ஏதாவது சின்ன சின்ன சைட் பிரான்ச்சஸ், மித்தில் ஆர் எத்தில் மாதிரி குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அதையும் சொல்லணும்ல? ஆமாமா. அதை சொல்றது தான் ப்ரீஃபிக்ஸ். ஸோ ப்ரீஃபிக்ஸ், பேஸ் நேம், பொசிஷன் நம்பர், சஃபிக்ஸ், இது 4 சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் IUPAC நேம். இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அப்போ ஒரு IUPAC நேம ரிவர்ஸ்ல படிச்சா நம்ம அந்த மாலிக்யூல பேப்பர்ல வரைஞ்சிடலாம். ஆமா. ஜப்பான்ல இருக்கிற ஒரு கெமிஸ்டும் பிரேசில்ல இருக்கிற ஒரு கெமிஸ்டும் பென்டான் 2 ஆல்னு படிச்சா 2 பேரும் ஒரே மாலிக்யூல தான் டிராப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் கூட வராது. எக்ஸாக்ட்லி. இதோட ஆங்கர் டெஃபினிஷன் உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். IUPAC nomenclature for alcohols uses the suffix ol with a position number. For phenols, the parent structure is phenol, and for ethers, it's named as an alkoxy substituted alkane. இந்த டெஃபினிஷனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இங்க ஒரு காமன் கன்ஃபியூஷன் வரும். உங்க நோட்ஸ்ல கூட இது பத்தி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனால் மாதிரி காமன் நேம்ஸ்க்கும் ஈத்தேன் 1 ஆல் மாதிரி IUPAC நேம்ஸ்க்கும் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆமா. அதை எப்போங்க நினைப்புல வச்சுக்கணும். எத்தனால் ஆர் மெத்தனால்னா ஓவர் a period of time யூஸ் பண்ணி பழகி போன காமன் நேம்ஸ். ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சரி. ஆனா IUPAC நேம்ஸ் எப்பவுமே சிஸ்டமேட்டிக்கா ஈத்தேன் 1 ஆல் மாதிரி பொசிஷன் நம்பர்ஸோட வரும். எக்ஸாம்ல எப்பவும் IUPAC நேம்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்கி தரும். காமன் நேம்ஸ் இல்ல. இந்த ஐடியாவை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல அனாலஜி தோணுது. இந்த IUPAC நாமென்கிளேச்சர் சிஸ்டம் ஒரு டீடைல்ட் ரெசிபி மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதை வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ அந்த கார்பன் செயின், அந்த பேஸ் நேம் மீத், ஈத், ப்ராப் தான் நம்ம ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட், மாவு மாதிரி. ஆமா. எத்தனை கார்பன் இருக்கோ அதை பொறுத்து கேக்கோட சைஸ் பெருசாகும் ஆர் சின்னதாகும். கரெக்ட். அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப், அந்த சஃபிக்ஸ் ஓல், ஆல்,
அதுதான் அந்த ரெசிபியோட கீ ஃப்ளேவரிங், வெனிலா எசன்ஸ் மாதிரி. ஆஹா, நல்லா இருக்கு. ஆல்கஹால்னா ஓல் ஃப்ளேவர், ஆல்டிஹைட்னா ஆல் ஃப்ளேவர். இந்த ஃப்ளேவரே சேர்த்தாதான் அது ஒரு நார்மல் மாவா இருக்காம ஒரு வெனிலா கேக்கா மாறும். அருமை. அப்போ பொசிஷன் நம்பர். அதுதான் அந்த ஃப்ளேவரிங்கை எப்போ எங்க ஆட் பண்ணணும்னு சொல்ற ஸ்டெப். ரெசிபில ஸ்டெப் 2ல வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. 2 ஓல்னா செகண்ட் கார்பன்ல அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சரி சரி. அந்த ப்ரீஃபிக்ஸஸ்லாம் அதெல்லாம் நட்ஸ், சாக்லேட் சிப்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் ஒன்னா சேர்த்தா ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், இதே ரெசிபி அனாலஜில யோசிச்சா பொசிஷன் நம்பர் தப்பா போட்டா என்ன ஆகும்? வெனிலா எசன்ஸை மாவுல கலக்கிறதுக்கு பதிலா ஐசிங்ல கலந்தா டேஸ்டே மாறிடும்ல. மாறிடும், ஆமா. அதே மாதிரி தான் ப்ரொபான் 1 ஓலுக்கும் ப்ரொபான் 2 ஓலுக்கும் பொசிஷன் நம்பர் தவறானா பொருளே மாறிடும், மாலிக்யூலே தப்பா போயிடும். அப்போ ஏன் இந்த கான்செப்ட் சொமசொமாவே இருக்கு? ஏன் இந்த சிஸ்டமேட்டிக் நேமிங் தேவை? வெறும் காமன் நேம்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிருக்கலாம்ல. உங்க நோட்ஸ்ல கூட why is this system so rigid னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். This concept solves the problem of ambiguity. 5 கார்பன் இருக்கிற ஒரு ஆல்கஹால்னு சொன்னா அது ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. ஆமா, எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த OH குரூப், அந்த ஆல்கஹால் குரூப் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஷன் வரும். அது பென்டான் 1 ஓலா இருக்கலாமா, இல்ல பென்டான் 2 ஓலா, இல்ல பென்டான் 3 ஓலா. மூணுமே வேற வேற. மூணும் வேற வேற காம்பவுண்ட்ஸ், வேற வேற ப்ராப்பர்ட்டிஸோட. ஆனா IUPAC நேம் யூஸ் பண்ணா ஒரு பேருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான், தப்பா போக வாய்ப்பே இல்ல. அப்போ இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு காம்பவுண்ட ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆமா. அவங்க காமன் நேம்ஸ்ல ஒருவேளை வித்தியாசம் இருந்தா அவங்க 2 பேரும் வேற வேற காம்பவுண்ட் பத்தி பேசிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். உண்மையா சொன்னா அதுதான் நடந்துச்சு. 1892ல IUPAC ஃபார்ம் பண்ணி இந்த சிஸ்டமை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி கம்யூனிகேஷன் ரொம்ப கேஆட்டிக்கா இருந்துச்சு. ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் இல்லாம ரிசர்ச் பேப்பர்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ், ஈவன் மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல பெரிய குழப்பம் ஆகிடும். இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி குளோபல் ஸ்கேல்ல வளர ஆரம்பிச்சது. சரி, இப்போ இந்த ஐடியாவை நம்ம மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிப்போமா? பிக்சர் திஸ். உங்க முன்னாடி டேபிள்ல 5 பில்டிங் பிளாக்ஸ் அடுக்கி வச்சிருக்கு, லெஃப்ட் டு ரைட். ஓகே. அதுக்கு 1 2 3 4 5னு நம்பர் கொடுத்திருக்கோம். இதுதான் நம்ம கார்பன் செயின். ரெசிபில சொல்ற மாதிரி மெயின் இன்கிரீடியன்ட். ஓகே, 5 பிளாக்ஸ், அதுதான் பென்ட். இப்போ அந்த செகண்ட் பிளாக் மேல ஒரு ரெட் கலர் ஃபிளாக வைக்கிறேன். இந்த ரெட் ஃபிளாக் தான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப். இங்க அது ஒரு OH குரூப். இப்போ இதோட பேர் என்ன? லெட்ஸ் பில்ட் தி நேம் ஸ்டெப் பை ஸ்டெப். 5 பிளாக்ஸ் இருக்கிறதால பேஸ் நேம் பென்ட். கரெக்ட். அந்த பிளாக்ஸ்லாம் ஒரே ஒரு ஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணிருக்கோம். சோ எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ். அதனால ஏன் சேட்டா பென்டேன். இப்போ ரெசிபியோட மெயின் இன்கிரீடியன்ட் பென்டேன் ரெடி. இப்போ அந்த ரெட் ஃபிளாக், அந்த ஃப்ளேவர், அது செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதால பொசிஷன் நம்பர் 2 -2. சரி, அந்த ஃபிளாக் ஒரு ஆல்கஹால் குரூப் ஆகிறதால நம்ம ஃப்ளேவரோட பேரு, அதாவது சஃபிக்ஸ் ஆல் எல்லாத்தையும் ஒன்னா சேருங்க. பென்டான் -2 ஆல், பென்டான் டு ஆல். அப்போ அந்த பேரே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி. ஆமா, அதை ஃபாலோ பண்ணா யார் வேணாலும் அந்த மாலிகுலை கரெக்டா வரைஞ்சிடலாம். நேம படிச்சா மாலிகுலை வரைஞ்சிடலாம், மாலிகுலை பார்த்தா நேம சொல்லிடலாம். பிரில்லியன்ட். அப்போ அந்த பேரு அந்த மாலிக்யூலோட ப்ளூ பிரிண்டே கையில கொடுக்கற மாதிரி. ஆமா. இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் ரியல் வேர்ல்ட்ல உண்மையான கெமிக்கல்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பார்க்க நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த மெத்தனால் எத்தனால் விஷயத்துக்கு வருவோம். ஆமா, ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், கலர்லெஸ் லிக்விட்ஸ். ஆனா அவங்க பேரு அவங்களோட வித்தியாசத்தை காட்டி கொடுத்துரும். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். சரி. IUPAC பேரு ஈத்தேன் 1 ஈத்தேனா 2 கார்பன். சோ இது 2 கார்பன் இருக்கிற ஆல்கஹால். ஆமா. ஒண்ணுல 1 கார்பன், இன்னொன்னுல 2 கார்பன். அதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போது? இங்கதான் பயாலஜி உள்ள வருது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கார்பன் நம்ம பாடியில அதை மெட்டபலைஸ் பண்ற விதத்தையே தலைகீழா மாத்திரும். ஓ. நம்ம பாடி மெத்தனால் எடுத்துக்கிட்டா நம்ம லிவர் அதை டாக்ஸிக் ஃபார்மால்டிஹைடா மாத்தும். ஃபார்மால்டிஹைடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை ப்ரிசர்வ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இந்த ஃபார்மால்டிஹைடு தான் நம்ம கண்ணில் இருக்கிற ஆப்டிக் நர்வை பெர்மனண்டா டேமேஜ் பண்ணி பிளைண்ட்னஸை உண்டாக்குது. மை காட், வெறும் 1 கார்பன் கம்மியா இருக்கிறதால இவ்ளோ பெரிய ப்ராப்ளமா? அப்போ எத்தனால் எடுத்துக்கிட்டா நம்ம பாடி அதை லெஸ் டாக்ஸிக் அசிட்டால்டிஹைடா மாத்தும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ரொம்ப சேஃபான அசிட்டிக் ஆசிடா மாறிடும். அது வினிகர்ல இருக்கிற ஆசிட் தான். ஓஹோ. சோ இங்க நாமென்க்ளேச்சர் ஒரு லைஃப் சேவிங் இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுது. பேர்ல இருக்கிற மித் அண்ட் ஈத் அந்த சேஃப்டி டிஃபரன்ஸ் சொல்லுது. பேரு வெறும் பேர் இல்ல, அது ஒரு சேஃப்டி மேனுவல்.
வாவ்! சோ டெக்னாலஜில இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு ஃபார்மசூட்டிகல்ஸ்ல? ஃபார்மசியூட்டிகல்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். புரோபான் 1-ஆல் அண்ட் புரோபான் 2-ஆல். ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா C3H8O. ரெண்டுமே ஐசோமர்ஸ். ஆனா ஸ்ட்ரக்சர் வேற. ஆமா, ஸ்ட்ரக்சர் வேற, பேரு வேற. புரோபான் 1-ஆல்ல OH குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கும். அது ஒரு நார்மல் சால்வெண்ட் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆனா புரோபான் 2-ஆல் வெயிட் அ மினிட். என் வீட்ல இருக்கிற ஹேண்ட் சானிடைசர்ல கூட ஐசோப்ரோபனால்னு தான் போட்டிருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, புரோபான் 2-ஆல் தான், ரைட்? கரெக்ட். நான் இதுவரை அத C3H8 மட்டும் தான் நினைச்சேன். ஆனா அந்த OH குரூப்போட பொசிஷன் அதோட யூஸே டிசைட் பண்ணுதுன்னு இப்போதான் ரியலைஸ் பண்றேன். அது ஒரு காமன் ஆன்டிசெப்டிக். சரியா பிடிச்சிங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் புரோபான் 2-ஓலோட காமன் நேம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ப்ரோபானால்னு ஆர்டர் பண்ணா சப்ளையர் 1-ஓவாலா இல்ல 2-ஓவாலான்னு கேட்பாங்க. ஆமா. அந்த நம்பர் தான் கிளாரிட்டி கொடுக்குது. தப்பா யூஸ் பண்ணா அந்த ட்ரக் வேலை செய்யாம போகலாம், இல்ல ஹார்ம்ஃபுல் சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். சிஸ்டமேட்டிக் நேம் அந்த டிசாஸ்டரை தடுக்குது. ஓகே, ஆல்கஹால்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சிடுச்சு. ஆனா நீங்க இன்ட்ரோல ஃபீனால்ஸ்னு சொன்னீங்களே, அதோட கதை என்ன? அதுக்கும் ஓஎல்னு சஃபிக்ஸ் வருமா? அதையும் ஆல்கஹால் ஃபேமிலின்னு சொல்லுவோமா? நல்ல கேள்வி. இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. ஃபீனால்லையும் ஒரு OH குரூப் இருக்கு. ஆனா அது நேரடியா ஒரு பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கும். பென்சீன் ரிங்ல? ஆமா, இந்த பென்சீன் ரிங் ஒரு ஸ்பெஷல் ஆரோமேட்டிக் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு காமனா இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணுனால IUPACயே ஃபீனால ஒரு பேஸ் நேமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓ, அப்போ அத பென்சினோல்னு சொல்ல மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஃபீனால் தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுல இருந்து தான் மத்த குரூப்ஸை நேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீனால் ஸ்ட்ரக்சர்ல OH குரூப் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல ஒரு மீத்தேல் குரூப் இருந்தா அதை 2-மெத்தில் ஃபீனால்னு சொல்லுவோம். ஓகே, பேஸ் நேம் ஃபீனால். ஆமா, இங்க பேஸ் நேம் ஃபீனாலே, அதுக்கு பொசிஷன் நம்பர் கொடுக்குறோம். ஸோ OH குரூப் ஆன் அ பென்சீன் ரிங் ஈக்குவல்ஸ் ஃபீனால். இது ஒரு ஸ்பெஷல் ரூல். காட் இட். ஆல்கஹால்ஸ் புரிஞ்சிருச்சு, ஃபீனால்ஸோட ஸ்பெஷல் ரூலும் புரிஞ்சிருச்சு. மூணாவதா ஈத்தர்ஸ். அதோட நேமிங் சிஸ்டம் எப்படி? அது இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்குமா? காம்ப்ளிகேட்டட் இல்ல, பட் ரூல் கொஞ்சம் வேற. ஈத்தர்ஸ்ல 2 கார்பன் செயின்ஸ்க்கு நடுவுல ஒரு ஆக்சிஜன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இங்க 2 கார்பன் செயின்லயும் எது பெரிய செயினோ அதை தான் மெயின் செயினா பேரண்டா எடுத்துக்கணும். அதுக்கு நார்மல் ஆல்கேன் பேர் தான். அப்போ அந்த சின்ன செயினுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன ஆகும்? அது சின்ன செயின் ஆக்சிஜனோட சிம்பரு ஒரு சிங்கிள் யூனிட்டா மாறிடும். அத ஆல்காக்சி அன்ன ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணுவோம். ஆல்காக்சி. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள், மீதைல் குரூப் ஆக்சிஜனோட சேர்ந்தா மெத்தாக்சி, ஈதைல் குரூப் சேர்ந்தா இதாக்சி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாப்போமா? ஒரு பக்கம் மீதைல் குரூப், இன்னொரு பக்கம் ஈதைல் குரூப், நடுவுல ஆக்சிஜன் இருந்தா. ஓகே, லெட் மீ ட்ரை. ஈதைல் செயின்ல 2 கார்பன், மீத்தேன் செயின்ல 1 கார்பன். சோ பெரிய செயின் ஈத்தேன். அதுதான் பேரண்ட். சரி. சின்ன மீதைல் குரூப் ஆக்சிஜனோட சேர்ந்து மெத்தாக்சி ஆகிடும். சோ மெத்தாக்சி ஈத்தேன். பர்ஃபெக்ட். மெத்தாக்சி ஈத்தேன். ரூலை சரியா அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்போ 2 பக்கமும் ஒரே மாதிரி குரூப் இருந்தா, 2 பக்கமும் ஈத்தைல் குரூப் இருந்தா ரெண்டுமே பெருசுதான். சோ ஒன்ன பேரண்டா எடுத்துக்கலாம், ஈத்தேன். இன்னொன்னு ஆக்சிஜனோட சேர்ந்து எத்தாக்சி ஆயிடும். சோ எத்தாக்சி ஈத்தேன். எக்ஸாக்ட்லி. இதுதான் ஈத்தர்ஸோட நோமென்க்ளேச்சர். பெரிய செயின் தான் பேரண்ட், சின்ன செயின் ஆக்சிஜனோட சேர்ந்து ஆல்காக்சி ப்ரிஃபிக்ஸ். சூப்பர். இப்போ இந்த 3 டாபிக்லயும் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் கிளாரிட்டி லைன்ஸை சம்மரைஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. முதல்ல ஆல்கஹால்ஸ்க்கு எப்பவுமே லாங்கஸ்ட் கார்பன் செயினை தான் பேஸ் நேமா எடுக்கணும். அதுல நம்பரிங் ஃபங்க்ஷனல் குரூப் OHக்கு பக்கத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இது ரொம்ப முக்கியம், பிகாஸ் இதுதான் லோவஸ்ட் நம்பரை ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்கும். ரைட். அண்ட் செகண்டா, ஆல்கஹால்ஸ்க்கு OH குரூப்போட பொசிஷன் நம்பரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். பென்டான் 3-ஆல்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், வெறும் பென்டனால்னு சொல்லக்கூடாது. ஏனா? பிகாஸ் பென்டனால்னு சொன்னா ஆம்பிகுவிட்டி வரும். கரெக்ட். மூணாவதா, ஈத்தர்ஸ்க்கு பெரிய கார்பன் செயின் தான் மெயின் செயின், பேரண்டால் கெயின். சின்ன செயின் ஆக்சிஜனோட சேர்ந்து ஆல்காக்சி ப்ரீஃபிக்ஸா மாறிடும். இந்த 3 ரூல்ஸ் தான் இந்த சாப்டரோட நாமென்க்ளேச்சருக்கு ஃபவுண்டேஷன். ரொம்ப கிளியரா இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, IUPAC நாமென்க்ளேச்சர் வெறும் பேர் வைக்கிற சிஸ்டம் இல்ல, அது கெமிஸ்ட்ரியோட யூனிவர்சல் லாங்குவேஜ். ஆமா. ஒரு பேரை வச்சே ஒரு மாலிக்யூலோட ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதோட சேஃப்டி ப்ரொஃபைலை புரிஞ்சுக்க முடியும். மீத்தனால் வெர்சஸ் எத்தனால் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி. அண்ட் ஃபார்மசியூட்டிகல்ஸ்ல சரியான ட்ரக்கை யூஸ் பண்றாமான்னு உறுதிப்படுத்திக்க முடியும். புரோபான் 1-ஆல் வெர்சஸ் புரோபேன் 2-ஆல்.
இட்ஸ் a code that ensures clarity and safety across the globe. ஆமா. நம்ம ரெசிபி அனாலஜில சொல்லணும்னா இதுதான் அந்த பெர்ஃபெக்ட் ரெசிபி புக். அதை ஃபாலோ பண்ணா யாருமே தப்பு பண்ண முடியாது. சரியா சொன்னீங்க. ஃபைனலா ஒண்ணு, எப்பவுமே காமன் நேம்ஸ்க்கும் ஐயூபிஎஸ்சி நேம்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை மனசுல வச்சுக்கோங்க. காமன் நேம்ஸ் ஆர் ஷார்ட்கட்ஸ், பட் ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் ஆர் த ரூல். உங்க எக்ஸாம்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கி தர்றது சிஸ்டமேட்டிக் ஐயூபிஎஸ்சி நேம்ஸ் தான். சூப்பர். அப்போ ஐயூபிஎஸ்சி பேரு ஒரு மாலிக்யூலோட ஐடென்டிட்டி கார்டு, அதோட ரெசிபி அண்ட் அதோட சேஃப்டி மேனுவல் எல்லாமே ஒண்ணுல இருக்குன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு ஆழமா பார்த்தோம். பட் திஸ் raises an important question for you to think about. ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ட்ரக் மாலிக்யூல்ல ஒரு ஆல்கஹால் குரூப் OHும் ஒரு ஈத்தர் குரூப் Oவும் ஒரே டைம்ல இருந்தா யாரோட பேரை பேஸ் நேமா வச்சுக்குவாங்க? எந்த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி? How do chemists decide the last name for such complex molecules? யோசிச்சு பாருங்க.